வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. அக்டோபர் 7 இன்னைக்கு வில்லேஜ் அண்ட் ட்ரைப் டேவை ஈரான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25% இந்த கிராமப்புற பகுதிகளாக தான் இருக்குது. அதுலேயும் இந்த பலூச் அப்புறம் லூர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடோடி மக்களும் பழங்குடி மக்களும் அதிகமாக நிறைஞ்சிருக்கிறாங்க. இவங்களுடைய பங்குன்றது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் ஆதி காலத்துலேருந்து அந்த விவசாயத்துக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதுதான் அவங்களுடைய பொருளாதாரமும் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த சுரங்கங்கள் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அந்நிய செலவாணிகள் மூலமாக இப்போ அந்த தெஹ்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குல்ல, நம்ம கூட இதுக்கு முன்னாடி பார்த்தோமே உலகத்தில் அதிகமான பொல்யூட்டட் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அந்த பிளேஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதில் இந்த டெவலப்மெண்ட்லாம் இப்போ இருக்குது. பட் இருந்தாலும் அப்பத்துலேருந்தே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பழங்குடி மக்களுக்கு ஒரு நன்றியை செலுத்தணும் அப்படின்றத உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். ஆனால் இதனுடைய பேசிக்கான கான்செப்ட் என்னென்னா, நமக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்தவங்களை நம்ம எந்த அளவுக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்றது தான் ஒரு பெரிய கான்செப்ட்டு. ஏன்னா இந்த வறட்சியான சமயங்கள்லையும் அந்த பகுதிகளுக்கு இன்னும் நகரத்துக்கும் கிராமத்துக்குமான ஒரு டிரான்ஸ்போர்ட்டுன்றதே ஒரு பெரிய லெவலில் ஒழுங்கான ஒரு கட்டமைப்பில் இல்லாமல் தான் இருக்குதான் ஈரானில். அதோட பார்த்திங்கன்னா அவங்களுடைய இந்த கல்வி சுகாதாரம் இது எல்லாமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணி ஆகணும். ஆரம்பத்துலேருந்து ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்ற ஒரு கேள்வியை உருவாகின ஒரு டே தான் பார்த்தீங்கன்னா 2013 சென்ட்ரல் ரூரல் டெவலப்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இன்றைக்கி வில்லேஜ் அண்ட் ட்ரைப் டேன்னு சொல்லி அவங்கள பாராட்டுறதுக்கும் அவங்க நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு டேவாகவும் வச்சுருக்காங்க ஈரான் அக்டோபர் 7. நெக்ஸ்ட் டே ஆஃப் குட் ட்ரீட்மெண்ட் டேன்னு சொல்லிட்டு புரிட்டோரிக்கோவில் ஒரு டே அனுசரிக்கிறாங்க. புரிட்டோரிக்கோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவினுடைய கண்ட்ரோல்ன்றது இந்த 18ஆம் நூற்றாண்டுகளில் வர ஆரம்பிச்சதுக்கு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆக்கிரமின்றது முழுசாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த சுதந்திரம்ன்ற ஒரு கான்செப்டே அவங்க பேசவும் இல்லாமல் அவங்களோட ஒற்றுமைன்றது இல்லாமல் அது பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த 2020 கூட யூனியன் பிரதேசமாக இதை மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வாக்கெடுப்புலாம் நடந்தது. 52% அதை மாற்றிடலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு வாக்களிச்சிருந்தாங்க. ஆனால் ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட் இல்லாமல் அதுவும் ஒரு நிலுவையிலே தான் இருக்குது. சரி, இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த புரிட்டோரிக்கோவில் ஒரு பெரிய லெவலில் பிரச்சனையாக இருக்குது இந்த குடும்ப வன்முறைகள் அப்படின்றது. ஓப்பனாக சொல்லணுன்னா இந்த ஆண் அதிகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணை வந்து அடக்குமுறையில் யாரோ ஒரு அடிச்சிடுறாங்க அப்படின்னா வச்சிங்களேன், இப்போ அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு கேஸ் கொடுக்குனா கூட அவங்களால கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு வன்முறையில் வச்சிருக்கிறாங்களாம். இப்போ ஒரு பப்ளிக்கில் ஏன்னா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா கவர்மெண்ட் போய் கேட்கலாம். இந்த மாதிரி குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை ஏன் முன்னாடி போயா அப்படின்ட்டு என்ன பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்லேயே அங்கே போயிட்டே இருக்கான். இது ஒரு டெய்லி நடக்கக்கூடிய ஒரு கான்செப்டாகவும் ஒரு மதம் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது இன்னொரு பக்கம். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டாலேயே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால தான் இதை ஒரு யூனியன் பிரதேசமாக பேசாமல் டைரெக்டாக அவங்க கண்ட்ரோலுக்கு விட்டுடலாமான்ற அளவுக்கு அந்த வாக்கெடுப்புகள் நடத்தப்பட்டிருக்குன்னா பார்த்துங்களேன். 2020 கூட பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் 1% தான் விவசாயம் இருக்குது. சரி, எப்படியாவது இவங்களை டெவலப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மருத்துவம், ஜவுளி, பெட்ரோ கெமிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அங்கே போட்டு அந்த டெவலப்மெண்ட்லாம் போகுது. அப்படி இருந்துமே இந்த ஒரு ஆதிக்கம்ன்றது இருந்துகிட்டே இருக்குது. இந்த ஒரு குடும்ப வன்முறைகள்ன்றது அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கான். அதில் ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களை யாரையும் நம்ம வந்து டைரெக்டாக போயிட்டு அடித்து திருத்த முடியாது. அப்போ நீங்களாக கொஞ்சம் ஒரு ஒழுக்கத்தோடு வாழ்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளை தான் டே ஆஃப் குட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு புரிட்டோரிக்கோவில் ஒரு டேவானு செய்கிறாங்க அக்டோபர் 7. நெக்ஸ்ட் இன்றைக்கி வேர்ல்டு காட்டன் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ரொம்ப பழமையான ஒரு அறுவடை முறைகளில் நம்ம அதிகமாக பயிரிட்ட ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டனும் ஒன்றா இருக்குது. ஏன்னா கிமு 5500 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த செப்புகளுக்குள்ளே இந்த காட்டன் இருந்திருக்கு. அந்த காட்டனை வச்சு அந்த கார்பன் டேட்டிங்லாம் பண்ணி பார்த்ததில் இது கிட்டத்தட்ட 5500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய கணக்குகள்லாம் இருக்குது. இப்போதுலேருந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணி கிட்டத்தட்ட 7500 வருஷத்துக்கு முன்னாடி வரும். அப்போ வாழ்ந்த மக்கள்கிட்டே அது இருந்ததுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வந்து போலன் கணவாய் பகுதிகளில் கண்டுபிடிச்சி அந்த தொல்பொருள் ஆராய்ச்சிகள் மூலம் கண்டுபிடிச்சாங்க. அது அங்கே மட்டும்தானா கிடையாது, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலூசிஸ்தான், மெக்சிகோ, அரேபியா அப்படின்னு சொல்லிட்டு பல பகுதிகளில் கிட்டத்தட்ட இதே சேம் டேட்டிங்லேயே அவங்க வந்து அந்த பருத்தியை உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. அப்பத்துலேருந்து இந்த பருத்தி உற்பத்தி இருந்துகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 நாடுகளில் 100 மில்லியன் குடும்பங்கள் இதனால் பயன்பெற்றுட்டு இருக்காங்க. பல கிராமங்களில் பேசிக்காக அவங்களுடைய வருவாயை பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி உற்பத்தி பண்ணுறதா தான் இருக்குது. இன்றைக்கி உலகத்திலே முதன்மையான பருத்தி உற்பத்தியில் முதன்மையில் இருக்கக்கூடிய நாடு இந்தியா. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த சீனா, அமெரிக்கா, பிரேசில், பாகிஸ்தான் சொல்லிட்டு அடுத்தடுத்து வராங்க. துணை சகாரா பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளில் இந்த பருத்தி விளைவிக்கிறதுனால அவங்க இதுக்காக ஒரு டேட்டை உருவாக்கணும்னு சொல்லிட்டு முன்மொழி ஆரம்பித்தாங்க. அதை ஏற்றுக்கிட்டு ஐக்கிய நாடுகள் சபையும் இதில் எவ்வளோ பேர் பயன்பெற்றுட்டு இருக்காங்க, இதை நம்ம வந்து ஒரு ஒழுங்குமுறையில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி வேர்ல்டு காட்டன் டேவை உருவாக்கி வச்சுருக்காங்க அக்டோபர் 7. நெக்ஸ்ட் இன்றைக்கி வேர்ல்டு ஹேபிட்டட் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது 1985 ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபை இதுக்கான ஒரு முயற்சி எடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா நம்ம தங்குற இடம் அப்படின்றது நம்மளுடைய உரிமையாக இருக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம். ஒவ்வொரு ஜனநாயக குடிமகனுக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றா பார்க்கப்படுது. 1986 கென்யாவில் இதை ஃபஸ்ட் டைமாக இந்த யுனைடெட் நேஷன்ஸுடைய அமைப்புகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதை உருவாக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான விருதுகள், அதாவது அதை டெவலப் பண்ணுறதுக்கு சில பெரிய ஆட்கள்லாம் முன்னாடி வந்து அவங்களுக்கு வீடு கட்டி தரது இதெல்லாம் பண்ணுவாங்க.
சொல்லுவாங்களே, அதில் சிறந்து செயல்படக்கூடியவங்களுக்கு விருதுலாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க 1989. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டேட்டை உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல பகுதிகளில் எல்லா மக்களும் அந்த நகரமயமாக்கல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் வருதுல, அந்த குடியிருப்புகள் அப்படின்றது ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. ஏன்னா இது பல பேரிடர்கள்லாம் வரக்கூடிய சமயங்களில் அந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அழிஞ்சு போகிறதுன்றது ஏற்றுக்க முடியாத ஒரு கான்செப்டாக இருக்குது. ஒரு வாழ்விடம்ன்றது பேசிக்கான ஒன்று இல்லை, உணவு உடை இருப்பிடம் இதுதான் பேசிக்கு. அதை நம்ம கரெக்டாக முழுமையாக கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகளினுடைய சபையால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இந்த வருஷத்தில் அந்த ஃபஸ்ட்டு மண்டே இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் வேர்ல்டு ஹேபிட்டட் டேவை அனுசரிக்கிறாங்க அக்டோபர் 7. நெக்ஸ்ட் இன்றைக்கி லைப்ரரியன் டேவை ஆர்மேனியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆர்மேனியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1666 ஃபஸ்ட் டைமாக ஆர்மேனியா லாங்குவேஜில் பைபிள் ஒன்று வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் பழமையான அந்த வரைபடங்கள் அப்படின்னு சேர்த்து கிட்டத்தட்ட 6.5 மில்லியன் புத்தகங்கள் அங்கே இருக்கக்கூடிய எரவன் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்க இந்த ஒரு நூலகத்தில் வச்சுருக்கிறாங்க. இதுதான் அவங்க நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய நூலகமாக பார்க்கப்படுது. ஆரம்பத்தில் இது ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இது 1832 ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலமாக இன்றைக்கி அவங்க நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 200 நூலகங்கள் வச்சுருக்காங்க. இவ்வளவு புத்தகங்களையும் மெயின்டைன் பண்ணுறன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதுவும் இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கனாலே பெரிய விஷயந்தான். அப்படிப்பட்ட அந்த லைப்ரரியன்ஸ் எல்லாம் கொண்டாடணும்னு சொல்லிட்டு 2004 அதிகாரப்பூர்வமான ஒரு நாளாக இது உருவாக்கப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட நாளாக தான் இன்றைக்கி லைப்ரரியன் டேன்னு சொல்லிட்டு அவங்களை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக வச்சுருக்காங்க ஆர்மேனியா அக்டோபர் 7. நெக்ஸ்ட் இன்றைக்கி வேர்ல்டு டீசென்ட் ஒர்க் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வேலை செய்யக்கூடிய இடங்களில் அவங்களுக்கான உரிமைகள், அப்புறம் அந்த பாகுபாடு இல்லாமல் இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது, இந்த சமூக பணியிடங்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஐடியூசி அப்படின்ற ஒரு அமைப்பு 2006 இருந்தது. அவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டேட்டை வந்து உருவாகினாங்க. ஏன்னா 2008 இவங்க இந்த ஐடியூசி அப்படின்ற நிறுவனம் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல பகுதியில் இருக்க எல்லாரையும் ஒன்றிணைக்கிறதுக்காக ஒரு மாநாடு ஒன்று நடத்தினாங்க. அதில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்க. அதனால் 2008 அது சேர்ந்த அந்த ஒரு நிகழ்வு நடந்த அந்த ஒரு நாளை சூஸ் பண்ணி இந்த டேட்டை உருவாக்கியிருக்கிறாங்க. 2018 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 163 நாடுகளில் 300 இணையங்களோட 207 மில்லியன் தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒன்றா இது இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எதுக்காக இது இவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக பார்க்கப்படுதுன்னா, இந்த கோவிட்லாம் அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 255 மில்லியன் பேர் வேலை இழந்து அதனால் ஒரு பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்கக்கூடாது, தொழிலாளர்களுக்கான ஒரு உரிமைகள்ன்றது எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த தொழிலாளர்களுடைய அமைப்பால் ஐடியூசி அப்படின்றதால உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இன்றைக்கி வேர்ல்டு டீசென்ட் ஒர்க் டேன்னு சொல்லி அந்த தொழிலாளர்களை மேம்படுத்துறதுக்கான ஒரு டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அக்டோபர் 7. நெக்ஸ்ட் இன்றைக்கி வேர்ல்டு ஆர்கிடெக்சர் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஆர்கிடெக்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நீங்கள் இந்த உலகத்தையே கட்டெழுப்பி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி உலகத்திலேயே ரொம்ப ஃபஸ்ட்டான ஒரு ஆர்கிடெக்டர் அப்படின்னு பார்க்கப்படுறது இந்த பிரமிடை வந்து இமோடேப் அப்படின்ற ஒரு பர்சன் உருவாக்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று குறிப்பாக இருக்குது. அவர் சூரிய கடலுடைய பூசாரி அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த குறிப்புகளில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் ஃபஸ்ட்டானவராக பார்க்க போகிறார். பட் ஆனால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கலாச்சாரங்களில் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட பர்சனாக இருப்பாங்க. இப்போ நம்மளுடைய இந்தியாவை எடுத்துக்கோங்க, நம்மளுடைய இந்த புராண கதைகள்லாம் மாயன்கள்னு சொல்லிட்டு வருவாங்க. அதில் நீங்கள் இந்த மதம்ன்ற கான்செப்டை தவிர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாஸ்து சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. அது அப்படி சொல்கிறத விட இந்த வீட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு காற்றோட்டம் வந்து போனோம், இந்த குளியல் அறைகள், கழிவறைகள், இந்த மாதிரியான பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சூரிய வெளிச்சம் படுறாமல் இருக்கணும். அப்போ அந்த கிருமிகள் அழிஞ்சு போவோம். ஸோ ஒரு நாட்டினுடைய பகுதிகளில் எப்படி அந்த நீரினுடைய வரத்து இருக்கணும் போனோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அழகான விஷயங்களை வடிவமைச்சிருப்பான். இந்த ஒரு ஆர்கிடெக்சரான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி இந்த உலகத்தையே ஒரு பெரிய லெவலில் மாற்றத்துக்கு உள்ளாக்கியிருக்கு. அப்படிப்பட்டவங்களை கொண்டாடணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த UIA அப்படின்ற ஒரு அமைப்பு மூலமாக 124 நாடுகளில் 1.3 மில்லியன் இந்த கட்டிட கலைஞர்களை கொண்டாடுறதுக்காக 1948 பார்த்திங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இதனுடைய டேட்டுன்றது ஒரு அதிகாரப்பூர்வமாக 1985 கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அண்டு இந்த ஒரு கட்டிடக்கலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விட்டுவியல்ஸ் அப்படின்றவர் 1ஆம் நூற்றாண்டில் இந்த ரோமானிய நாட்டை சேர்ந்தவர். அவர் இந்த கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு, எப்படி ஒரு கட்டிடக்கலை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பகுதிகளில் ஒரு சிறந்தவர்கள் இருக்க தானே செய்வாங்க. அப்படி இருக்கக்கூடிய எல்லா அந்த கட்டிட கலைஞர்களையும் இன்றைக்கி இந்த நவீனமயமான இந்த கட்டிடக்கலைகள்லாம் கொண்டாடணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காகவும் அண்ட் பழமையான கட்டிடக்கலைகள்லாம் கூட இருக்கும்ல. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த எல்லோரா அப்படின்ற ஒரு கான்செப்டே ஒரு பெரிய சவாலான ஒன்று தான். ஏன்னா ஒரு பெரிய மலையை வந்து மேலேருந்து குடஞ்சி எடுத்துகிட்டு வந்து கீழே வரைக்கும் ஒரு கோவிலை உருவாக்கி வச்சுருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். சப்போஸ் ஏதோ ஒரு இடத்துல உடஞ்சிருச்சு அப்படின்னா அது என்ன, ஒட்டு மொத்தமாக அந்த ஆர்கிடெக்சரை வேஸ்ட்டாக போயிடும். அந்தளவுக்கு ஒரு நுணுக்கமான வேலைப்பாடுகளாக இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த ஆர்கிடெக்ட். அதில் வேலை செய்கிறவங்க எந்த அளவுக்கு ஒரு சிறந்தவர்கள், அவங்களை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாதிரி தான் வேர்ல்டு ஆர்கிடெக்சர் டே அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கோமாளிகள்னு இந்த மக்கள் முத்திரை குத்துறாங்களோ அவங்களாம் பிரபலங்களாகவும் தலைவர்களாகவும் மாறிடுறாங்க. அப்போ உண்மையாகவே கோமாளிகள் யார்? மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. அவங்க பாட்டியை நீங்கள் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.